ஒரு 1 டன் ஏசி இல்லை ஒரு 1.5 டன் ஏசியை பகல் பூரா நம்ம வந்துட்டு சோலரில் கரண்ட் பில்லை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றது நேற்று வீடியோ பார்த்த நிறைய பேருக்கும் டவுட்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. ஒரு ஏசி வாங்குறப்போ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏசியை நீங்கள் விலை கொடுத்து வாங்கிடுறீங்க, ஆனால் அதுக்கு யூஸ் பண்ண போகிற கரண்ட்டை வந்துட்டு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு பணமாக வந்துட்டு நீங்கள் வாடகைக்கு வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படின்றப்போ தான் நம்ம அந்த ஏசியை வந்துட்டு யூஸ் பண்ணலாமா, கரண்ட் பில் வருமா அப்படின்றதுக்குலாம் கவலைப்பட்டு இருப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு சீப்பஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு சேஃபராக வீட்லேயே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பவர் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்கிறதுங்கிறது சோலார் எனர்ஜி. ஸோ இந்த சோலார் பேனல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொட்டை மாடியில் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம்மர் டைமில் வெயில் இருக்க தான் போகுது. ஸோ அப்போ பேனல் வந்துட்டு மேக்ஸிமம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அப்படின்றப்போ நீங்கள் ஒரு ஏசியை வாங்கி டைரெக்டாக பேனல்லேருந்து வர கரண்ட்டை ஒரு இன்வெர்ட்டரில் கொடுத்து யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சேவிங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். பகல் பூரா இபிஏ இல்லாமல் ஃபுல்லாகவே சோலார்லேயே நம்ம வந்துட்டு ஏசியை ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டர் ஏசி நீங்கள் வாங்கணும். நான் இன்வெர்ட்டரில் இது வேலை செய்யாது. செகண்ட் என்னன்னு பார்க்கணுன்னா, அந்த இன்வெர்ட்டர் ஏசியில் கன்வெர்ட்டபிள் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். இப்போ உங்களோட ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏசியை சூஸ் பண்ணணும். ஒரு 10க்கு 10 ரூம்னா நீங்கள் ஒரு டன் ஏசி போடுறீங்க, இல்லை ஒரு 20க்கு 20 ரூம்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1.5 டன் ஏசி போடுறீங்கன்னா 1 டன் ஏசியில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணும், 1.5 டன் ஏசியில் எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுங்கிறத நேற்று வீடியோவோட சார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பார்க்காதவங்க அந்த வீடியோவை மறக்காமல் முழுசாக பார்த்துருங்க. ஸோ இப்போ மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஆஃபீஸ்க்கு ஏசி வாங்கும்போது 1 டனில் 3 ஸ்டார் அப்படிங்கிறது மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. அதே 1.5 டனில் 5 ஸ்டார் ஏசி வாங்குறதுங்கிறது மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் பேனல், ஒரு சிங்கிள் 1 kVA இன்வெர்ட்டர் வித் ஒரு சிங்கிள் பேட்டரி அப்படிங்கிறதுல இந்த ஏசியை வந்துட்டு நம்ம ரன் பண்ண முடியும். பகல் பூரா ஒரு 40% கெப்பாசிட்டியில் ஏசியை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா சோலர்லேருந்து வர்ற கரண்ட்டில் நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த ஏசியை வந்துட்டு நம்ம ரன் பண்ணிட முடியும். அப்படின்றது தான் இந்த ஏசியோட எஃபிஷியன்சி. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2024 இந்த வருஷத்தில் நீ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட புது ஏசி தான் நீங்கள் வாங்கணும். போன வருஷத்து மாடல், அதுக்கு முன்னாடி வருஷத்து மாடல் அப்படிங்கிற கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் இருந்தாலுமே பழைய ஏசிங்கிறத வாங்காதீங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா மீதி பண்ணுறதுன்றது நம்ம கரண்ட் பில்லில் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஏசியை வந்துட்டு கரண்ட் பில் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட்டுங்கிறதே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் புது மாடல், இந்த வருஷத்து லேட்டஸ்ட் மாடல் என்ன இருக்கோ அதை வந்துட்டு மறக்காமல் வாங்குங்க. ஸோ அப்ராக்சிமேஷன் என்ன காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டன் 3 ஸ்டார் பேனாசோனிக் இன்வெர்ட்டர் கன்வெர்ட்டபிள் ஏசி இதனுடைய காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது 33,500 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் சோலார் பேனலோட காஸ்ட்டு நீங்கள் 540 570 வாட்ஸ் ஹெட்ரோஜங்ஷன் வரைக்கும் நீங்கள் பேனல்ஸ் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரைஸில் வருதுன்னு செக் பண்ணுங்கள். நான் அப்ராக்சிமேஷன் 15,000 ரூபா போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு சோலார் இன்வெர்ட்டரோட காஸ்ட் 1 kVA இன்வெர்ட்டர் தாங்க, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சிங்கிள் பேட்டரி யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர். இதனுடைய காஸ்ட்டு 12,800 ரூபா. மினிமமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கார் பேட்டரி இருந்தாவே போதும். ஒரு கார் பேட்டரியோட காஸ்ட் 5,000 ரூபாய்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த செட்டப்பை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டரை பேட்டரியில் அட்டாச் பண்ணிடுறீங்க, பேனலில் கொண்டு வந்து இன்வெர்ட்டரில் அட்டாச் பண்ணுறீங்க, அவுட்புட்டில் வந்துட்டு ஏசியை கனெக்ட் பண்ணுறீங்க, ஏசி ஆன் பண்ணோடனே கன்வெர்ட்டபிள் மோடில் செட் பண்ணிக்கிறீங்க. அப்படின்றப்போ உங்களோட 1 டன் ஏசி பகல் புறம் 40% கெப்பாசிட்டியில் லைவாக வர்ற சோலார் எனர்ஜியில் தாராளமாக ஓடும். ஸோ இந்த செட்டப்போட மினிமம் காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,500 ரூபா அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன் ஆகும். இதுக்கு முன்ன பின்ன உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரலாம். அதே நீங்கள் வந்துட்டு 1.5 டன் ஏசி வாங்கினீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டில் ஒரு 3,000 ரூபா தான் சேர்த்தி, ஏசியோட காஸ்ட்டில் ஒரு 3,000 ரூபா தான் சேர்த்தி. ஆனால் பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் 1.5 டன் வாங்குறவங்களுக்கு 5 ஸ்டார் ஏசி வாங்குறதுங்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அதுதான் வந்துட்டு கம்மியான கரண்ட்டில் அதிகபட்சமான கூலிங்கை வந்துட்டு நம்ம டெலிவர் பண்ணோம். அப்படிங்கிறப்போ 1 டனில் 3 ஸ்டார் வாங்குங்க, 1.5 டன் போகிறதா இருந்தால் 5 ஸ்டார் ஏசிக்கு போயிடுங்க. ஸோ இப்போ நான் வீட்டில் சிங்கிள் பேட்டரி இன்வெர்ட்டரில் ரன் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இன்வெர்ட்டரும் பேட்டரியும் வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு 1 டன் ஏசியை போட்டு எங்களுக்கு வெளியில் வெயிலை விட கொஞ்சம் கம்மியான ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை குறைக்கணும் அப்படின்னீங்கன்னா சோலார் மேனேஜ்மெண்ட் யூனிட் இல்லைனா இந்த ஸ்மார்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்னு சொல்லிட்டு 4,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய்க்கு விற்பாங்க. அதை ஒன்று வாங்கிக்கோங்க. அது கூட 15,000 ரூபாய்க்கு ஒரு சோலார் பேனல் ப்ளஸ் நீங்கள் வாங்க போகிற ஏசி, இந்த ஏசியோட கன்வெர்ட்டபிள் மோட் இருக்கிற ஒரு 1 டன் 3 ஸ்டார் ஏசி. ஸோ இதனுடைய டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ப்ளஸ் பேனல் ப்ளஸ் இந்த எஸ்எம்யூ இந்த மூணும் சேர்த்து
உங்களுக்கு 53,000 ரூபா தான் வரப்போகுது. இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாலும் பகல் பூரா நீங்கள் வந்துட்டு ஏசியை 40% கெப்பாசிட்டியில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி வாங்கினீங்கனாலும் ஸ்லோவஸ்ட் ஸ்பீடில் பகலில் நீங்கள் தாராளமாக ஏசியை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் வந்துட்டு பணம் செலவு பண்ண முடியும், எங்களுக்கு அஃபோர்டபுள் தான் அப்படின்ற கேட்டகரி ஆஃப் பர்சன் அப்படின்னா நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி 2.6 kVA ஆர் எபோவ் கெப்பாசிட்டியில் ஒரு இன்வெர்ட்டர் 24 வோல்ட் 160 ஆர் 200 AHல வந்துட்டு லெட் ஆசிட் பேட்டரி இல்லைனா 150 AH லித்தியம் பேட்டரி அப்படின்ற மோடுக்கு போயிருங்க. ஸோ இது கூட 1 கிலோவாட் ஆஃப் பேனல் போட்டிங்கன்னா டே டைம் பூரா நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண முடியும். 2 கிலோவாட் ஆஃப் பேனல் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங்லேருந்து அந்த ஏசியோட கன்சம்ஷன் பொறுத்து மிட் நைட்லேருந்து விடிய காலம் வரைக்கும் கூட அந்த ஏசி வந்துட்டு உங்களுக்கு பேட்டரியிலே ரன் பண்ணிடலாம். உங்களோட ரூமோட ஹீட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்த ஏசிக்கு என்டையராக நீங்கள் இபி யூஸ் பண்ணாமல் மொத்தமாகவே நீங்கள் சோலார்லேயே யூஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதனுடைய காஸ்ட் அப்ராக்சிமேஷன் எவ்வளோ ஆகும்னா 1,30,000 1,50,000 வரைக்கும் ஆகும். லெட் ஆசிட் பேட்டரியில் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா. லித்தியம் பேட்டரி போனீங்கன்னா பேட்டரியோட காஸ்ட் அதிகமாகும். வாங்குற கெப்பாசிட்டி பொறுத்து பேட்டரி காஸ்ட் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்றனால நம்மளால் அப்ராக்சிமேஷன் நம்பர் இதில் சொல்ல முடியல. லெட் ஆசிட்கான ப்ரைஸிங் சொல்லியிருக்கேன். இந்த செட்டப் நம்ம வேறு எங்கே பண்ணியிருக்கோம், அது எப்படி ரன் ஆகுது அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் கட்டுறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இபி பில் கட்டுறது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நார்மலாக பழகி போன விஷயமா இருந்தாலும் அந்த இபி பில்லை மிச்சம் பண்ணுங்கிறதுக்காக நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ப்ளஸ் உங்ககிட்ட கரண்ட் இப்போ வந்துட்டு நிறைய இருக்குப்பா, இந்த கரண்ட் வச்சுட்டு ஏதாவது பண்ணலான்னா அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆஸ்பெக்டையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் செலவு பண்ணுற பணம் அப்படின்றது உங்களோட பவர் ஜெனரேஷனுக்கான உங்களோட இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு கேரண்டீடாக உங்கள் மொட்டை மாடியிலிருந்து கரண்ட் வரப்போகுது அப்படின்றப்போ நீங்கள் தாராளமாக இந்த சிஸ்டமை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய கம்ஃபர்ட் அப்படின்றது வேற லெவலில் தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் என்றைக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்க ஆஸ்பெக்டே பார்க்கக்கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்துட்டு லைஃப் டைமுக்கு ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது ஒரு 15 இயர்ஸ் அப்படின்ற அந்த ஏசியோட லைஃப் டைமுக்கு நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்துடும். அப்படின்றப்போ தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பில்லை அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.